அழகான ரமலான் மாதம். இது ரமலான் மாதம் வந்தோடனே இஸ்லாமியர்களுக்கு அளவில்லா சந்தோஷம். யார் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலுமே இந்த மந்தில் ரொம்பவே அடக்கமாக இருப்பாங்க. தன்னுடைய எல்லா இச்சைகளையும் நிறைய பேர் கட்டுப்படுத்துவாங்க, இபாதத்தில் மூழ்குவாங்க. ஆனால் இந்த ரமலான் மாதம் எதுக்காக வந்தது, எப்படி வந்தது, ஏன் எல்லோரும் நோன்பு நோக்குறாங்க, அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாமா? நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது இஸ்லாமிய சகோதரர்களுக்கே ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் முஸ்லீம்ஸ்க்கு இது ஜஸ்ட் அவங்க ஒரு ஃபாஸ்டிங் வைக்கிறாங்க, அவ்வளோதான். பட் இந்த ஃபாஸ்டிங் முக்கிய காரணத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் யூதர்கள் நோன்பு வைத்து கொண்டிருக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள நோக்கி போய் நீங்கள் எதுக்காக இந்த நோன்பு நோக்கிங்க அப்படின்னு கேட்குறாங்க. கூட சஹாபாக்களும் பக்கத்தில் இருக்காங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தியாகத்தினாலையும் அவங்க நம்மளுக்காக என்னென்ன பண்ணாங்களோ அதை குறிப்பிடுறதுக்காகத்தான் இறைவன் எங்களுக்கு கட்டளை இடுகிறான். நாங்கள் இந்த ஆஸ்ரா நோன்பை நாங்கள் நோக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லல கிறிஸ்தவர்களும் அவங்களும் சில நோன்புகள் ஈசா நபி சம்பந்தமாக நோன்பு வைக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு சஹாபாக்கள் ரொம்ப வருந்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நம்ம இவங்க நோன்பு நோக்குறாங்க, பட் நம்ம ஏன் இன்னும் நோன்பு நோக்கலை, அல்லாஹ் நம்மளுக்கு எந்த கட்டளையும் இடலையேன்னு சொல்லிடத்தான் கரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹி வருது. வஹினா ஒரு ஜிப்ரீல் என்ற ஒரு வானவர், ஒரு ஏஞ்சல் வச்சுக்கிறோம். அவங்க மூலமாக ஒரு தூது வருது. அந்த தூது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முஸ்லிம்களாகிய நீங்கள் 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 நாட்களும் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பு எதுக்காகனா எனக்காக தான். நீங்கள் யாருக்காகவும் நோன்பு நோக்கக்கூடாது. நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் நோன்பு நோக்கக்கூடாது. நீங்கள் ஒரே ஒரு காரணம்னா அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். அதாவது ஏக இறைவன் எனக்காகவே நீங்கள் நோன்பு நோக்கணும். இந்த நோன்பு கட்டாயமாக ஏழைகளின் பசிக்காக. நான் எப்படின்னா என்னுடைய மக்கள் இருக்குன்னு ஆசைப்பட்டனோ அந்த குணங்களை இந்த 30 நாட்களில் நீங்கள் நிறைவேற்றணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஒரு பர்ஃபெக்டாக எப்படி நான் மக்கள் இருக்கணும், எந்த தவறும் செய்யக்கூடாது, எந்த தவறான இச்சைகள்லையும் ஈடுபடக்கூடாது, ஹராமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஹராம்னா தவறான காரியங்கள், அதாவது தடை செய்யப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகமாக இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ்கள் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். ஐ மீன் ஏக இறைவன் எடுத்துரைக்கிறான். ஸோ இதுக்கு ஒன்லி எனக்காக மட்டும்தான் நீங்கள் நோன்பு நோக்குறீங்க இந்த 30 நாள். இந்த 30 நாளும் நீங்கள் தர்மம் செய்தும் ஜக்காத் கொடுத்தோம். ஜக்காத்துனா தர்மம்னா ஒரு சிறு தர்மம், நம்ம ஒரு 100 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி கொடுக்குறோம். ஜக்காத்துங்கிறது பிக், அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுக்குறது, சரியா? அது நம்மள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கோ, நம்மள்கிட்ட எவ்வளோ வரப்பு இருக்கோ அதுபடி நம்ம அதில் ஒரு பங்கு கொடுக்கறது, ஓகேவா? நம்மள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்கோ, நம்மள்ட்ட எவ்வளோ வரப்பு இருக்கோ அதில் ஒரு பங்காக கொடுக்கறது, இதுதான் ஜக்காத், ஓகேவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் எத்தி வைக்கிறான். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி தான் இந்த 30 நாட்கள்லையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அமல்படுத்தின உடனே முஸ்லீம்கள் 30 நாட்கள் நோன்பு நோடுப்பாங்க. இந்த நோன்பு நோக்கில் அவங்களுடைய எந்த தவறான செயலும் செய்ய மாட்டாங்க. கரெக்டாக தொழுது வருவாங்க. புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, யார் மனசையும் நோகடிக்கக்கூடாது. எந்த தவறான விஷயங்கள், மனிதனை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து மனிதனை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லேருந்தும் இது விடுதலை தருது. சைத்தானுடைய எந்த தூண்டுதலும் அவனுடைய முணுமுணுப்பு தன்மையும் இந்த நாட்களில் இருக்காது. ஸோ இதைத்தான் அல்லாஹ் 30 நாட்கள் நோன்பு நோக்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு கட்டளை எழுகிறான். இது முழுக்க ஏழைகளுடைய பசி. இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலும் நம்மளுக்கு வயிறு எப்படி கத்தும், நம்மளுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். ஸோ 30 நாட்களும் நம்ம சஹர்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு டைம் இருக்கும். ஸோ நான் மலேசியாவில் இருக்கிறதுனால இங்கே 5 to 6:30 வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ உன்னெல்லாம் பருகலாம். நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாஸ்டிங் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பாங்கு, அதாவது என்னென்னா மஹரிப் பாங்கு சொல்லணும்னா ஒரு 6:30க்கு சொல்கிறாங்கன்னா அந்த டைத்தில் தான் நீங்கள் நோன்பு திறக்கணும். நோன்பு திறந்த உடனே நீங்கள் நல்ல அமல்களை செய்ய ஆரம்பிக்கணும். திரும்பி இந்த 30 நாட்கள்லையும் நீங்கள் குர்ஆன் மோதி முடிக்கணும். இதான் 30 நாட்களும் இறைவன் மக்களுக்காக கட்டளைகிறார். இது யாருக்காகவும் கிடையாது, ஒன்லி அவனுக்காக மட்டும்தான். ஏழை மக்களுடைய பசி அறிகிறதுக்காக மட்டும்தான். நம்ம தர்மங்களை அதிகமாக செய்யணும். அதுக்காகத்தான் இந்த 30 நாட்கள் செய்து முடித்து விட்டு
நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம இந்த 30 நாட்கள் எதுக்காக இறைவன் வைத்திருக்கானோ நம்மளை கட்டுப்படுத்திட்டு நம்ம உடலில் உள்ள எல்லா அசுத்தங்களும் போயிடும். இன்க்ளூட் வந்து என்னென்னா ஃபேட் வந்து பேர்ன் ஆகும். நல்லா கெட்ட கொழுப்பு ஃபுல்லாக இந்த நோம்பு நோக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோம்பு நோக்கிறதுனால கெட்ட கொழுப்பு எல்லாமே பேர்ன் ஆயிரும். அதுக்கப்புறம் உடல் ரொம்ப சுத்தமாகும். பிளட்டு வந்து நல்லா பியூராக நல்லா சுத்தமான பிளட்டு நல்லா நம்ம உடம்புல ஊறும். இன்னொன்று, நம்ம எந்த தவறான விஷயங்கள்லாம் ஈடுபடாதனால நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்பவே நம்ம ரொம்ப வெல்த்தாகவும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக லேசாக்கிறாங்க நம்மளே ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து அதுக்காகத்தான் இந்த நோன்பு. ஸோ இந்த நோன்பை இந்த மந்தில் மட்டுமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம திருப்பி நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு போகையில் நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி இருந்துட்டேமேனு நமக்கு டிஃப்ரெண்ட் பண்ண முடியும். நம்ம எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நம்ம சில பேர் வந்து சரி நம்ம இதில் திருத்திக்கிட்டோம், நம்ம இனிமேல் அதை பண்ணக்கூடாது, லைஃப்பை வந்து மறுபடியும் ரமலானில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இதில் செய்கிறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த நோன்பு. கண்டிப்பாகவே நம்ம இதில் இந்த 30 நாள்லேயே இதை முடிச்சிடாமல் நம்ம இன்னும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி உள்ள நாட்களே நம்ம ட்ரை பண்ணணும். இதான் நமக்கான சேலஞ்சு. இறைவன் வந்து நம்மளுக்கு ஒரு சவாலாக விடுறான். நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய அசுத்தங்களை நீக்கி நம்ம சுத்தமான ஒரு ஆகிறதுக்காகத்தான் இறைவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு அருட்கொடையான இதை வந்து கொடுக்குறான்னு முஸ்லீம் மக்கள் நம்புகிறாங்க. ஸோ இதுவே நோன்பு. ஓகேவா, தெரிஞ்சிருச்சா? அடுத்த ரமலான் சீரீஸில் வேறொரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.